அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சிலுவையிலே இயேசு பலவீனம் அடைந்தார், பலவீனமானார். ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் பலவான்களாய் வாழும்படியாய். நீங்க ஏசாயா 53 நீங்க தியானித்து பாருங்க. அங்க இயேசுவின் பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன் அறிவித்திருக்கிறார். அதுல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், இயேசு எப்படியெல்லாம் பலவீனப்பட்டார் என்று. அதுல போட்டிருக்கு பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அடுத்து போட்டிருக்கு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அடுத்து பாருங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்ப எல்லாம் வல்ல தேவன், வார்த்தையாம் இயேசு கிறிஸ்து, பிசாசுகள் நடுங்குகிறது இவரை கண்டு, வியாதிகள் எல்லாம் சுகமாகிறது, மரித்தோர்கள் உயிரோடு விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட வல்லமையான இயேசு, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இயேசு. நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே போர்ச்சியவர்கள்லாம் விழுகிறாங்க. அவ்வளோ பவர் பேக்டா இருக்கிறார் இயேசு. ஆனா இங்க பலவீனப்பட்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்? நாம் இன்று பலவான்களாய் மாறும்படியாய். ஆமென். நாம் பலவான்களாய் மாறும்படியாய் அவர் பலவீனப்பட்டார். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் பலவான்கள். ஆமென். நாம் ஏதோ ஒரு அப்படியே வீக்கான வெசல் அப்படிலாம் இல்லை, நாம் பலவான்கள். ஏன்னா இயேசு பலவீனம் அடைந்தார். அவர் வாயை திறக்கவில்லை, அவர் தன்னை அர்ப்பணித்தார். அவர் தன்னை அர்ப்பணித்தனால அவர் வாயை திறக்கல. இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஏன்னா நாளை பின்ன என் பிள்ளைங்க வருவாங்க, அவங்க பலவான்களா வாழ்வாங்கன்றதுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார். அவன் எவ்வளவு பெரிய அன்பு! அவர் அடித்த அடிகள் அப்படியே சதையெல்லாம் கிழிக்கப்பட்டது. அவர் நிர்வாணமாக இருந்தார். அவ்வளோ கொடூரமான பர்சிக்யூஷன் பாருங்க, அவ்வளோ கொடூரமான அடிகள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு நடக்கவே கூடாது. ஆனால் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் பலவீனப்பட்டார். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் பலவான்களாக இருக்க முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், பலவான்களாக இருக்கிறோம், பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம், அவருடைய தழும்புகளினாலே குணமானவர்களாக நிற்கிறோம், பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்டவர்களாக நிற்கிறோம், யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் செழிப்புள்ளவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறோம். இதெல்லாவற்றிற்கும் காரணம் இயேசு சிலுவையிலே பலவீனமாயிருந்தது. இன்றைக்கு நாம் அதை தியானிக்கும் பொழுது ஒரு புதிய பலன் நமக்கு உள்ளாக வருகிறது. பரலோக பலன் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறது. நாம் எப்பேற்பட்ட காரியங்களையும் மேற்கொள்ளும்படியான பலன் இன்று நமக்கு உண்டு. எனவே நான் சொல்லுகிறேன், சிலுவையிலே இயேசு பலவீனம் அடைந்தார். இன்று நாம் பலவான்களாய் வாழ்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பலவான்களாய் இருப்போம். பெரிய பெரிய காரியங்களை செய்வோம், பிசாசை வீழ்த்துவோம், பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்வோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.